வணக்கம். நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, இன்னைக்கு அதை பற்றி பேச வேணாம். ஊரே பேசிகிட்டு இருக்கு. ஒரு சைடு ஒரு குரூப் வந்து மார்க்கெட்டை வந்து பெருசாக கீழே விழுவ போகுது பேசிகிட்டு இருக்காங்க. 14,000 13,000 அது மாதிரி வந்து பேசிகிட்டு இருக்காங்க. இன்னொன்று குரூப் வந்து சொல்லிட்டு இருக்காங்க அரௌண்ட் 24,000 25,000 போகும், மார்க்கெட் எலெக்ஷன் முடிஞ்சோன்னா கீழே விழுவும். ஒன்று. இன்னொன்று குரூப் வந்து சொல்லிட்டு இருக்காங்க ஸ்டாக் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் ஸ்டாக் மார்க்கெட்டை வந்து எலெக்ஷன்னால காப்பாற்றி வச்சுட்டு இருக்காங்க. மண்டே அன்னைக்கு லீவு, உங்களுக்கு தெரியும், மார்க்கெட் லீவ். காரணம், குஜராத், மகாராஷ்டிரா அங்கெல்லாம் வந்து எலெக்ஷன் நடக்குது. இந்த எலெக்ஷன் முடிஞ்சோடனே, அதாவது குஜராத் அண்ட் மகாராஷ்டிராவில் எலெக்ஷன் முடிஞ்சோடனே மார்க்கெட்டை கிராஷ் பண்ணிடுவாங்க. ஏன்னு சொன்னால் க்ளோஸ் டு அபவுட் 60-65% கேஷ் அங்கேருந்து தான் வருது ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு. ஸோ அது வரைக்கும் ஹாப்பியாக வச்சுருந்துட்டு அதுக்கப்புறமா முடிஞ்சோடனே டப்புன்னு போட்டு கீழே அடிக்க போகிறாங்கன்றது இன்னொன்று சைட் பேச்சு ஓடிட்டு இருக்கு. இதெல்லாம் வாட்ஸ்அப் குரூப்ல அவங்களுக்கு என்ன வேலை இதானே, ரைட்? 10 அனலிஸ்ட் இருந்தாங்க, 10,000 அனலிஸ்ட் இருந்தால் ஆளுக்கு ஒவ்வொரு மெத்தடில் பேசுவாங்க. இதில் பெர்மிட்டேஷன் காம்பினேஷன் வாங்க, ஒவ்வொருத்தரும் ஒரு லாஜிக் பேசுவாங்க. இதெல்லாம் இருக்கட்டும், நம்ம வந்து அந்த சைடில் நம்ம போகல. ஓவராலாக ஜியோ பாலிட்டிக்ஸ் சிச்சுவேஷன்ஸ் நான் இது அடிக்கடி டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறேன். அப்படி லேசாக அப்படி டச் பண்ணிட்டு நான் போயிருக்கிறேன். இன்னைக்கு வந்து ஜியோ பாலிட்டிக்ஸ் பற்றி நம்ம பேசலாம். ஒன்று, அஸ்ட்ராலஜி பற்றி பேசலாம், டைம் சைக்கிள் பற்றி பேசலாம், அண்ட் இதில் நம்ம எங்கே இருக்கிறோம்ன்றது பேச போகிறோம். இது இல்லாத நீங்கள் என்ன பிளான் பண்ணிக்கணும், இப்போ இந்த செய்தியெல்லாம் எடுத்து மனசில் வச்சிங்க. அடுத்த 5 வருஷம் நம்ம என்ன பண்ணணும், என்ன பண்ணலாம், நீங்க பிளான் பண்ணீங்க. நான் அடிக்கடி சொல்லிட்டு இருக்கேன். இன்ஃபேக்ட் என் ஆஃபீஸ்ல வரவங்கள்ட்டையும் சரி, இல்லை யூடியூப்லயும் சரி, இல்லை எங்கேயாச்சும் மீட்டிங் வச்சிருந்தாலும் சரி, இந்தியாவில் அடுத்த 10 வருஷம் சம்பாதிக்கிற மாதிரி உலகத்துல வேற எங்கேயும் சம்பாதிக்க முடியாதுன்றது மறுபடியும் நான் சொல்லிட்டு இருக்கேன். இன்ஃபேக்ட் நான் 2017 இருந்து நான் சொல்லிட்டு இருக்கேன். 2019 இருந்து அடிச்சு சொல்லிட்டு இருக்கேன். கையில காசு இருந்துச்சுன்னா இங்க போடு, இங்க சம்பாதிக்கிற மாதிரி வேற எங்கேயும் சம்பாதிக்க முடியாதுன்னு நம்ம சொல்லியிருக்கிறோம். இப்போ இந்த இது பார்த்தோம் தெரியுமா, 2020 மார்ச்ல இருந்து இப்போ ரீசெண்டாக நான் இப்போ கூட நம்ம எடுத்துக்கினாலும் ஆல் டைம் ஹைல தான் நின்றுட்டு இருக்கும். கொஞ்சம் அப்படி முன்ன பின்ன இருக்கு, அவ்வளோதான். மேலேருந்து ஒரு 10% கரெக்ஷன், 10% கூட கிடையாது, 8% 6% கரெக்ஷன் ஆனதுக்கே ஹான்றோம். ஆனால் அது மேட்ரு கிடையாது. எப்பயுமே எலெக்ஷன் சமயம்னு சொன்னால் இந்தியா விக்ஸ் மேலே ஏறதான் செய்யும். இப்பயும் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ப்ரீவியஸ் வீக்கோட ஹை உடைச்சிருக்கு. 2023 மார்ச்ல வந்து ஒரு ஹை வந்துச்சு. அந்த ஹையை தான் வந்து இப்போதைக்கு டச் ஆகிட்டு இருக்கு. இது எல்லாமே நீங்கள் வந்து எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னால் இட்ஸ் ஆல் பிகாஸ் ஆஃப் அப்போ நடந்தது வந்து யுக்ரைன் வார் ஆரம்பிச்சிச்சு. February 24 தானே ஆரம்பிச்சிச்சு, ரைட்? அண்ட் அந்த லெவலை வந்து இப்போ உடைச்சிருக்கு. போன வாரம் தான் உடைச்சிச்சு. ஃப்ரைடே அன்னைக்கு ஒரு டவுன் வந்து ஒரு ஹைக்கு போச்சு. இது ஃபர்தரா மேலே போகுமா? எஸ், போகிறதுக்கான சான்சஸ் இருக்கு. சம்வேர் க்ளோஸ் டு அபவுட் 30 வரைக்கும் போகிறதுக்கான சான்சஸ் இருக்கு. சம்டைம் இன் செப்டம்பருக்கு உள்ள, மேபி ஜூன் 4 கூட அந்த லெவல் வரலாம். பட் செப்டம்பர் 30க்குள்ள அந்த லெவல் வரதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. இதெல்லாம் அப்படி ஓரத்தில் எடுத்து வச்சுங்க, ரைட்? மறுபடியும் நான் சொல்றேன், இந்தியாவில் அடுத்த 6-7 வருஷத்துல நீங்க சம்பாதிக்கிற மாதிரி உலகத்துல வேற எங்கேயுமே சம்பாதிக்க முடியாது. இதுக்கு நிறைய தர வந்து ரீசன்ஸ் நான் கொடுத்துருக்கேன். $1 trillion எக்கானமி இப்போ வந்து $3.7 trillion இருக்கிறோம். we are going to $10 trillion. அதுக்கு அர்த்தம் என்னன்னு சொன்னால் 1947 இருந்து இன்னைக்கு வரைக்கும் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா நம்மளோட எக்கானமி சைஸ் வந்து 3.75 trillion, ரைட்? நாலுலேயே நீங்க வச்சுக்கிட்டீங்கன்னா அடுத்த ஒரு 6 வருஷத்துல நம்ம 10 trillion ஆக போறோம். அப்ப என் கொள்ளு தாத்தா, என் தாத்தா, எங்க அப்பா என்ன சம்பாரிச்சாரோ அது மாதிரி 1.5 மடங்கு, 6 டிவைடட் பை 4 நீங்க போட்டீங்கன்னா 1.5 மடங்கு, அது மாதிரி 1.5 மடங்கு அடுத்த 6 வருஷத்துல சம்பாதிக்க போறோம். 75 வருஷத்துல சம்பாரிச்சது மாதிரி 1.5 மடங்கு அடுத்த 6 வருஷத்துல சம்பாதிக்க போறோம். டேபிள்ல காசு இருக்கு, நீ எவ்வளவு அள்ள போற? சரியா? எப்பயுமே இது மாதிரி ஒரு பெரிய ஐஸ்வர்யம் மேல வச்சிருந்தால் சுத்தி ஏதாச்சும் ஒண்ணு வச்சிருப்பாங்களே. பாம்பாட்டம் இருக்குல்ல, ஏறும்போது என்ன ஆகுது, அங்கங்க பாம்பு இருக்கும், கடிச்சா டுர்ன்னு கீழே வந்துடும். அது மாதிரி ரிஸ்க் இருக்கா? எஸ் இருக்கு. என்ன ரிஸ்க் இருக்கு பார்க்கலாம். தமிழ் கேலண்டர்ல, ரைட், ஹிந்து கேலண்டர் நீங்க சொல்லுங்க, இந்திய கேலண்டர்னு சொல்லுங்க, வேதிக் கேலண்டர் நீங்க சொல்லுங்க,
இதுல வந்து 60 வருஷம் சைக்கிள் உண்டு. இந்த 60 வருஷம் சைக்கிள் 60 வருஷம் சைக்கிள்ல வந்து ஜூபிட்டர் மெயினா 2 பிளானட், நம்ம வந்து 9 கிரகங்கள் நம்ம பத்தி பேசுறோம். மெர்குரி, வீனஸ், எர்த்து தான் நம்ம வந்து சென்டரா வச்சுக்கிறோம். அண்ட் அடுத்தது வந்து மார்ஸ், ஜூபிட்டர், சாட்டன். இது இல்லாத சூரியன், சந்திரன், அடுத்தது வந்து ராகு, கேது. இதுல நிறைய பேர் வந்து சொல்லுவாங்க சூரியன் வந்து ஸ்டாரு, மூணு வந்து சேட்டலைட்டு. கிரகங்கள்னா இட் டசன்ட் மீன் பிளானட். கிரகங்கள்னா ஹெவன்லி பாடிஸ். எதெல்லாம் பூமிக்கு வெளியில அந்த தொங்கிட்டு இருக்கோ, சுத்திட்டு இருக்கோ, அதெல்லாம் ஹெவன்லி பாடிஸ்ன்னு. ஸோ அது மாதிரி ஹெவன்லி பாடிஸ். ராகு கேது வந்து இது வந்து ஷேடோ பிளானட். நம்ம அந்த ஆர்குமெண்ட்ல போல அது ஒரு மார்க், ரைட்? நீங்க அந்த சயின்டிபிக் அந்த இதுல வந்து சயின்டிபிக் லெவல்ல நீங்க போய் உட்காந்து பாத்தீங்கன்னா 15,000 வருஷத்துல இந்த இடத்துல ஒரு 2 மார்க் போடுறாங்கன்னு சொன்னால் எவ்வளவு பெரிய விஷயம்ன்றது நீங்க அது புரிஞ்சுக்கிட்டா உங்களுக்கு பேசும். இது வந்து அஸ்ட்ராலஜி கிளாஸ் கிடையாது, ஸோ அதை விட்டுருங்க. ஸோ இந்த 9 கிரகங்கள் மேஜரா வந்து 2, ஒன்னு வந்து ஜூபிட்டர், இன்னொன்னு வந்து சாட்டன். ஜூபிட்டர் 12 வருஷம் பிடிக்கும் இந்தியா இது சூரியனை சுத்தி வரதுக்கு. சாட்டன் சனி கிரகம் 30 வருஷம் பிடிக்கும். இது ரெண்டுமே வந்து எந்த இடத்துல இருந்து ஆரம்பிச்சிச்சோ அதே இடத்துக்கு வரத்துக்கு வந்து மீட் பண்ற இடம் 60 வருஷம் கழிச்சு மீட் பண்ணுவாங்க. வருஷம் வந்து ஜூபிட்டரை வந்து 2 வருஷத்துக்கு ஒருத்தர் மீட் பண்ணும் சனி. ஆனால் வெவ்வேறு இடத்துல மீட் ஆகும். இப்ப 0 டிகிரில இருந்து ஆரம்பிச்சுன்னா அதே 0 டிகிரில மறுபடியும் சந்திக்கிறத வந்து 60 வருஷம் கழிச்சு சந்திப்போம். அதனால்தான் நம்ம வந்து 60வது கல்யாணம் நம்ம பேசுறோம். மோர் ஆர் லெஸ் 100% கிடையாது, மோர் ஆர் லெஸ் நம்ம பிறந்தப்ப என்ன கிரகங்கள் இருந்துச்சோ 85% வந்து அந்த மேட்ச் ஆகும் 60 இயர்ஸ் கழிச்சு, ரைட்? சம்வேர் அரௌண்ட் அந்த அந்த டைம் ஃப்ரேம்ல வந்து உங்களுக்கு மேட்ச் ஆகும். இதனால்தான் 60 இயர்ஸோட இம்பார்ட்டன்ஸ். அதுக்கு அர்த்தம் வந்து எவ்ரி திங் இஸ் ரீபார்ன். ஸோ 60 வருஷம் கழிச்சு என்ன நடக்குதோ அதே பேட்டர்ன் வந்து ரிப்பீட் ஆகுதுன்றது நம்ம சொல்றோம். எனக்கு வயசுல என்ன நடந்துச்சோ அதே மாதிரி ரிப்பீட் ஆகும். அதுக்குன்னு நான் வந்து டயப்பர் போட்டு சுத்த போறேன்னு சொன்னால் அந்த அர்த்தத்துக்கு போகாதீங்க. ஓகே, பிளானட்ரி வைஸ் உள்ள உங்களுக்கு என்ன நடந்துச்சோ அது மாதிரி நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. சரி, இதெல்லாம் வந்து நக்கல் பேச்சு பேசுறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. அதை விட்டு வச்சுட்டு நம்ம மெயின் மேட்டருக்கு வரலாம். 2024ல இருந்து ஒரு 60 வருஷத்தை மைனஸ் பண்ணுங்க. 60 வருஷத்தை மைனஸ் பண்ணால் 1964ல என்ன நடந்துச்சுன்றது மண்டே கொஞ்சம் சொரிஞ்சு பாருங்க. இந்தியா பாகிஸ்தான் வார், ரைட்? 1965ல வந்து வார் ஆரம்பிச்சிச்சு. ஸோ 1964ல இருந்து பிரச்சனை ஆரம்பிச்சிச்சு. என்ன பிரச்சனை? பாகிஸ்தானுக்கு உள்நாட்டு பிரச்சனைகள் இருந்துச்சு. அந்த உள்நாட்டு பிரச்சனையை வந்து எப்பயுமே தெரியும்ல, நம்ம ஊர்ல வந்து ஒரு சின்ன பிரச்சனையை மறைக்கிறதுக்கு வந்து ஒரு பெரிய பிரச்சனையை ஆரம்பிச்சா இந்த சின்ன பிரச்சனையை காலி பண்ணிடுவாங்கல்ல. ஏற்கனவே இது மாதிரி அரசியல்வாதிங்க பண்றதெல்லாம் அமைதி படையில பார்த்தோம்ல, அதே கதை தான் நம்ம ஊர்ல பண்றோம். அதை நேஷனல் லெவல்ல பண்றாங்க, இன்டர்நேஷனல் லெவல்ல அமெரிக்கா, ரஷ்யா அது மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. எல்லாம் ஒண்ணுதான், எல்லா கேடிங்லாம் ஒரே கேடிங் தான், சரியா? ஸோ இதுதான் வந்து பாகிஸ்தான்லயே நடந்துச்சு. ஸோ இந்த ஒரு ரீசனால தான் 65 வார் ஆரம்பிச்சிச்சு. 65 வாருக்கு 3 வருஷத்துக்கு முன்னாடி வந்து சைனா இந்தியாவை அட்டாக் பண்ணிச்சு. இங்கேயும் எடுத்துக்கிட்டா 3 வருஷத்துக்கு முன்னாடி சைனா இந்தியாவை அட்டாக் பண்ணிச்சு. இதுல இருந்து ஒரு 5 வருஷம் இல்ல 6 வருஷம் 5 வருஷம் கழிச்சு நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா ஈஸ்ட் பெங்கால்ல பெரிய லெவல்ல வந்து ரத்த கலவரம் நடந்துச்சு. ஆல்மோஸ்ட் 10 லட்சம் பேரை வந்து உங்களுக்கு தெரியும் என்ன நடந்துச்சுன்றது. பெண்களை ரேப் பண்ணது, குழந்தைங்களை வெட்டினது, நிறைய ஹிந்துஸை வந்து ஓட வெட்டினது, ஆம்பளைங்களை, நிறைய பிரச்சனைகள் இருந்துச்சு. இந்த பிரச்சனைக்கு அப்புறமா ரைட் ஹெவி இன்ஃப்ளக்ஸ் அங்கிருந்து நம்ம நாட்டுக்குள்ள நிறைய பேர் வந்தாங்க. ஆல்மோஸ்ட் ஒரு 15-20 லட்சம் பேர் வந்து இந்தியாவுக்குள்ள வந்தாங்க. ஒண்ணு. ரெண்டாவது 71 வார் பாகிஸ்தானை வந்து 2ஆ துண்டாக்கி பங்களாதேஷ்ன்ற ஒரு நாடு வந்துச்சு. அண்ட் உலக சரித்திரத்தில், மறுபடியும் நான் சொல்றேன், உலக சரித்திரத்தில் பிடிக்காத அளவுக்கு, ரைட், வேர்ல்டு வார்ல கூட வந்து இவ்வளவு பிரிசனர்ஸ் ஆஃப் வார் 93,000 பிரிசனர்ஸ் ஆஃப் வார் வந்து பிடிச்சாங்க. இந்தியா பிடிச்சிட்டு ரிலீஸ் பண்ணாங்க. ஸோ இட் வாஸ் அ ஹியூமிலியேட்டிங் டிஃபீட் ஃபார் பாகிஸ்தான். இது மறுபடியும் இந்த வருஷம் அரங்கேற்றதுக்கான
சான்சஸ் நிறைய இருக்கு. நீங்க எடுத்து பாருங்களேன், பாகிஸ்தான்ல வந்து உள்நாட்டு பிரச்சனைகள் நிறைய இருக்கு, பொருளாதார பிரச்சனை, ரைட். அண்ட் பாகிஸ்தானுக்கு வந்து ஒரு 4 நாள் காசு கொடுத்துட்டு இருந்தாங்க. ஒன்று சைனா, இன்னொன்று வந்து யூஎஸ், இன்னொன்று வந்து சவுதி அரேபியா, இன்னொன்று வந்து யுஏஇ. இந்தியா ரொம்ப கிளியர் கட்டா சொல்லிச்சு, நீ வியாபாரம் பண்ணோன்னா நீ அங்க காசை கொடுத்துட்டு என்கிட்ட வியாபாரம் பண்ணாது, ரைட். இல்ல நீ ரியலா வியாபாரம் பண்ணா அந்த டெரரிசம்க்கு வந்து ஃபண்டிங் பண்ணாத, நிப்பாட்டு. ரியல் பிசினஸ் பண்றேன்னா வா, இல்லைன்னா நான் வேற வேலை பார்த்துட்டு போறேன்னு சொல்லிட்டு இதை வந்து பல வருஷமா பண்ணியாச்சு. இன்னைக்கு டேட்ல ஆல்மோஸ்ட் இந்த 3 பேர், யுஎஸ், சவுதி அரேபியா அண்ட் யுஏஇ, பேசிக் சப்போர்ட்ஸ் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. வேற வழியே இல்லை, பூவா கூடயும் வழி இல்லைன்னு சொன்னா சரி இந்தா சொல்லிட்டு ஒரு ஃபியூ மில்லியன் டாலர்ஸ் கொடுக்குறாங்க வெளியே. மாதிரி பில்லியன்ஸ் ஆஃப் மணி கொடுக்கறது கிடையாது. அண்ட் மணி இந்தியாவுக்குள்ள வந்து ஹெவி இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் நடந்துட்டு இருக்கு. அது யுஏஇ ஆகட்டும், சவுதி ஆகட்டும், யூஎஸ் ஆகட்டும். ஸோ பாகிஸ்தானோட நிலைமை ரொம்ப மோசமா இருக்கு. இதுக்கு அர்த்தம் என்னன்னு சொன்னால், ப்ராபப்ளி, மறுபடியும் நான் சொல்றேன், ப்ராபப்ளி ஒரு பெரிய இரத்த கலவரம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. எப்ப சொல்ல தெரியல. மேபி இந்த வருஷம் கடைசியா இருக்கலாம், அடுத்த வருஷமா இருக்கலாம், இல்ல ஒரு 4-5 வருஷத்துக்குள்ள இருக்கலாம். ஒண்ணு, மீண்டும் பாகிஸ்தான் 4 துண்டா மாறுறதுக்கான சான்சஸ் இருக்கு. இந்த தர போர்னு வந்துச்சுனால் பாகிஸ்தானை வந்து 4ஆ போட்டுருவாங்க. ஒன்னு, பாக் ஆக்குபைட் காஷ்மீர் இந்தியாவோட வந்துடும், பஞ்சாப் ஒன்று தனியா போயிடும். பாகிஸ்தான்ல ஒரு பஞ்சாப் இருக்கு, சிந்துன்னு ஒன்று இருக்கு, அது தனியா போயிடும். புலிச்சிஸ்தான் அது ஏற்கனவே வந்து இந்தியா சப்போர்ட்ல தான் இருக்கு, நீ ரொம்ப வாலாட்டினா அங்க வந்து கலவரத்தை உண்டாக்கிடுவோம்னு சொல்லியிருக்கிறாங்க. கோத்ரா போர்ட் ஆல்மோஸ்ட் அந்த ஈரான் பாகிஸ்தான் பார்டர்ல வந்து ஒரு போர்ட் கட்டிட்டு இருக்காங்க. அது இன்வேரிபிளி சைனாக்காரனோட நேவி ஷிப்ஸ் எல்லாம் எடுத்துட்டு போய் நிப்பாட்டுறதுக்கு தான் நிப்பாட்டி வச்சிருக்கிறாங்க. அது கட்டிட்டு இருக்காங்க பெரிய லெவல்ல. நம்ம இந்த ஸ்ரீலங்காவில் ஒன்று கட்டி வீணா போய் கிடக்குதுல, அதே மாதிரி தான் பாகிஸ்தான்லயும் கிடக்குது. ஸ்ரீலங்கால 99 இயர்ஸ் எழுதி வாங்கிட்டாங்க, பாகிஸ்தான்ல வாங்க முடியாது. நீங்க இங்க வந்து அமைதியா ஓடிட்டு இருக்காங்க, பாகிஸ்தான்ல வச்சாங்கன்னா குண்டு தானே கொடுக்குறாங்க. ஸோ அது எழுதுவாங்கல, ஆனா என்னைக்காச்சும் வந்து வாங்கிடுவாங்க. அது பக்கத்துல தான் நம்ம வந்து ஈரான்ல வந்து போர்ட் கூட வந்து டைப் போட்டிருக்கோம். அதுக்கு தான் யூஎஸ் இப்ப சாங்ஷன் சொல்லி பேசிட்டு இருக்காங்க. ஸோ அந்த போர்ட் காலி. ரெண்டாவது வந்து பிஓகே இந்தியாவில் சேர்ந்துச்சுனால், பாக் ஆக்குபைட் காஷ்மீர் இந்தியாவோட சேர்ந்துச்சுனால், சைனா டு பாகிஸ்தான் போற அந்த சிபேக்ன்றாங்களே, சைனா பாகிஸ்தான் எக்கனாமிக்கல் காரிடோர் காலி. நம்ம ஆளுங்க வந்து டப்புன்னு பூட்டு போட்டுருவாங்க, இல்ல இவ்வளவு காசு கொடுன்னுவாங்க. விச் இஸ் எ எஃபெக்ட் ஃபார் பாகிஸ்தான் ஆர் எஃபெக்ட் ஃபார் சைனா. சைனா வந்து இப்படி சுத்திக்கிட்டு இந்தியாவை சுத்தி மலேசியா வழியா அவன் என்ன எடுத்துட்டு போறது, அப்படியே பாகிஸ்தான் வழியா எடுத்துட்டு போகணும்னு பார்த்துட்டு இருக்காங்க. அந்த ஆட்டம் காலி. ரெண்டாவது வந்து சைனால வந்து ப்ரொடக்ஷன் பண்ணி பாகிஸ்தான் வழியா மிடில் ஈஸ்ட்க்கு எடுத்துட்டு போகணும்னு பாக்குறாங்க, அந்த வழியும் காலி. இந்தியாவுக்கு வந்து மேஜர் அட்வான்டேஜ் இருக்கிறதுக்கான சான்சஸ் நிறைய இருக்கு. ஓகே, ஒரு நாடு அழிஞ்சு நம்மளுக்கு ப்ராஸ்பெரிட்டியா, வேற வழி கிடையாது. எனக்கு அமைதி வேணும்னு சொன்னால் நினைச்சு பாருங்களா, 1971 போட்டதுக்கு அப்புறமா 2 துண்டு ஆனதுக்கு அப்புறமா இந்தியாவில் அமைதி ஆல்மோஸ்ட் ஒரு 30 வருஷம் இருந்துச்சு. இன்னைக்கு ஒரு சண்டை வந்து ஒரு பாட் ஆயிடுச்சுன்னு சொன்னால் அடுத்த 30 வருஷத்துக்கு நம்ம நிம்மதியா இருக்கலாமே, தப்பு ஒண்ணும் கிடையாதுல்ல. ஸோ இது நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஸோ ஒரு ரத்தம் உண்டு, பெரிய போராட்டம் உண்டு. இது ஒரு சைடு. இன்னொன்று சைடு நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னால் 1964-65 தான் வியட்நாம் யுஎஸ் போர் வந்துச்சு. அண்ட் உங்களுக்கு தெரியும், ஃபார் தி ஃபர்ஸ்ட் டைம் இன் த ஹிஸ்டரி யுஎஸ் வந்து தோந்துட்டு போச்சு. ஆப்கானிஸ்தான் தோந்தது வேற, வியட்நாம்ல தோந்தது பட்டு ஹியூமிலியேஷனோட தோந்து வெளில போனாங்க, ரைட். அண்ட் அது மீண்டும் வரத்துக்கு சான்சஸ் இருக்கு. நினைச்சு பாருங்களேன், யுஎஸ் வியட்நாம் சண்டைன்றது கிடையாது, நீங்க இப்படி எடுத்துங்க. அப்போ சவுத் ஈஸ்ட் ஏஷியால ஏதோ ஒரு பிரச்சனை வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அது வந்து சைனா பிலிப்பைன்ஸா இருக்கலாம், சைனா தைவானா இருக்கலாம், ஏதோ ஒரு கலவரம் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஞாபகம் வச்சுங்க. ஸோ இதெல்லாம் நடந்தா என்ன ஆகுன்றது உங்களுக்கு தெரியும். ஸோ அடுத்த ஒரு 2 வருஷம் இட் இஸ் கோயிங் டு பி அ வெரி சேலஞ்சிங் இயர். ஏன்னு சொன்னால் ஊர்ல எல்லாருமே வந்து வேலை வெட்டி இல்லாத இருக்கிறாங்க. அமெரிக்கால ரிசெஷன் வருது, யூரோப் ஏற்கனவே ஐசியூல இருக்கு, சைனால
நிறைய பிரச்சனைகள் போயிட்டு இருக்கு. ரஷ்யால பிரச்சனைகள் போயிட்டு இருக்கு. மிடில் ஈஸ்ட்ல விட்டுருங்களா, சவுதி அரேபியால இப்போதைக்கு பிரச்சனை இருக்கு. ஏற்கனவே உங்களுக்கு தெரியும், ஹமாஸ் இஸ்ரேல் வார் வந்து அது அப்படியே பத்திக்கிட்டு பெருசா போயிட்டு இருக்கு. அப்ப எப்பயுமே நீங்க வந்து எடுத்து பாருங்களேன், இது மாதிரி ஒரு எக்கனாமிக்கல் ப்ராப்ளம் வருதுன்னு சொன்னால் அடுத்தது வந்து டப்புன்னு அரசியல்வாதிகள்லாம் பண்ணுவாங்க தெரியுமா, இவனை பிடிச்சிட்டானா அப்படியே உடனே ஒரு கலவரம் பண்ணணுவாங்களே. நம்ம ஊர்ல கலவரம், இன்டர்நேஷனல் லெவல்ல வார். இதுதான் வந்து பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இது மாதிரி ஒரு சூழ்நிலை வரும்போதும் என்ன நடக்கும்? 2-3 விஷயம் நடக்கும். பழைய காலத்துல வந்து கோல்டு ஷூட் ஆகும். ஏற்கனவே கோல்டு பத்திக்கிட்டு போகுது. ஆல்மோஸ்ட் நேற்று வந்து 92,400 ரூபா சில்வர். இது வந்து ஹோல்சேல் ரேட். நம்ம போன வாரம் கூட நம்ம வந்து 82ன்னு பார்த்தோம். 10,000 ரூபா ஏறிடுச்சு ஆல்மோஸ்ட். ஒன்று. இன்ஃபேக்ட் நேற்று காலையில கூடயும் 87 இருந்துச்சு அண்ட் 92 நேற்று நைட்டு. கோல்டை பொறுத்த வரைக்கும் 6,000 6,500ல பார்த்துட்டோம்னா நான் சொல்றது 24 கேரட். இன்னைக்கு நேற்று காலையில கூடயும் 7,500 இருந்துச்சு, 7,400 சம்திங் இருந்துச்சு. நேற்று சாயந்தரம் 7,600 பிளஸ். இந்த லட்சத்துக்கு வந்து ருப்பி வந்து ஸ்ட்ராங் ஆச்சு. 83.50ல இருந்து 83.25, ஒரு 25 பைசா குறைஞ்சிச்சு. அதே 50 இருந்துச்சுன்னா இது 7,700 கிராஸ் ஆயிருக்கும். சரி, ஸோ எப்பயுமே வந்து உலகத்துல வந்து ஒரு போர் ஆகுதுன்னு சொன்னால் இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாம் சுருக்குவாங்க, இன்ட்ரெஸ்ட் ரேட் இன்க்ரீஸ் ஆகும். நீங்க எடுத்து பாருங்களேன், அன்அஃபிஷியலா இன்னும் டிக்ளேர் பண்ணல ஆர்பிஐ. இன்டர்நேஷனல்ல இன்ட்ரெஸ்ட் கர்வ் 5 years 10 years 30 years கர்வ் வந்து மேலே ஏறிட்டு இருக்கு. ஒன்று. இன்ட்ரெஸ்ட் ரேட் இன்க்ரீஸ் ஆகுனால் யூஎஸ்ல வந்து நிறைய பேங்க்ஸ் திவால் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கு. திவால் ஆச்சுன்னு சொன்னால் உங்களுக்கு தெரியும், லேமன் பிரதர்ஸ் 2008ல என்ன ஆச்சுன்றது உங்களுக்கு தெரியும். ஒன்று. ரெண்டாவது, இன்ட்ரெஸ்ட் ரேட் இன்க்ரீஸ் ஆகுதுன்னு சொன்னால் டெஃபினட்டா ரிசெஷன் வந்துதான் ஆகணும். இன்ட்ரெஸ்ட் ரேட் நீங்க இன்க்ரீஸ் பண்ணலன்னு சொன்னால் இன்ஃபிளேஷன் தார்மாரா ஏறப்போகுது. இன்ஃபிளேஷன் கண்ட்ரோல் பண்ணா அது ஏத்தி ஆகணும், வேற வழி கிடையாது. ரைட்? இது மாதிரி ஒரு சூழ்நிலையில மாட்டிட்டு இருக்காங்க. இது ஒரு சைடு இருந்தா, இன்னொன்று சைடு வந்து கோல்டு வந்து தார்மாரா ஏறும். அதுதான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். மூணாவது, மார்க்கெட் கிராஷ் ஆகும். நாடா அடுத்த 10 வருஷத்துல இங்க சம்பாதிக்கிற மாதிரி வேற எங்கேயும் சம்பாதிக்க முடியாதுன்ற, பட் கிராஷ் ஆகும்னு சொல்றனால் டெஃபினட்டா கிராஷ் ஆகும். உலகத்துல எல்லாரும் கிராஷ் ஆகும்போது நம்மளும் தான் கிராஷ் ஆகும். ஆனால் யாரு ஸ்ட்ராங்கா இருக்கிறாங்களோ அவங்க சிக்கன் ஏஞ்சி விழுவாங்க. நீங்க எடுத்து பாருங்களேன், மார்க்கெட் போன வாரம் மார்க்கெட் பெருசா கீழே விழுந்துச்சு. பெருசானா ஒரு 6-7% கீழே விழுந்துச்சு. பட் யாரு ஸ்ட்ராங்கா இருந்தாங்க அவங்க மேல வந்தாங்க. ஹிண்டல்கோ, HEL, PFC, டெக்ஸான் உளுந்த வேகத்துக்கு வந்து மேலே ஏறி வந்தாங்க. உளுந்தவங்க வீக்கா இருந்தவங்க அங்கேயே இருப்பாங்க. சிம்பிளான லாஜிக். ஸோ ஸ்ட்ராங் ஸ்டாக்ஸை வந்து நீங்க சூஸ் பண்ணி பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ மாதிரி எல்லாம் தூக்கிட்டு போகாது, ஸ்டாக் செலெக்ஷன் இருந்து தூக்கிட்டு போகும். ஸோ இந்த ஹோல் டிஸ்கஷன்ல நீங்க எடுக்க வேண்டிய ஒரே ஒரு பாயிண்ட் என்னதுன்னு சொன்னால், அடுத்த ஒரு 5-6 வருஷம் உலக மார்க்கெட் பயங்கர டைட்டா இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு. பொருளாதாரம் வைஸ் பயங்கர கஷ்டமா இருக்கும். அவ்வளோ ஈஸியா வந்து நீங்க பணம் சம்பாதிக்க முடியாது. ரைட்? அது எந்த பிஸ்னஸா இருக்கட்டும், இல்லை எக்ஸ்போர்ட் ஆகட்டும், வேலை வாய்ப்பு இருக்கட்டும், எல்லா இடத்துலையுமே வந்து பிரச்சனை இருக்கும். இது வந்து இந்தியா ஸ்பெசிஃபிக் கிடையாது, உலகம் ஸ்பெசிஃபிக். இது காலகட்டம் அப்படிதான் இருக்கு. ஒன்று. ரெண்டாவது வந்து இயற்கை இஷ்யூஸ், அது வந்து ஃப்ளட் ஆகட்டும், சைக்ளோன் ஆகட்டும், எர்த்குவிக் ஆகட்டும், வால்கனோஸ் ஆகட்டும், இல்லை பாம் பிளாஸ்ட் ஆகட்டும், எல்லாம் கலந்து தான் வரப்போகுது. குரோத ஆண்டு ஆரம்பிச்சதே உங்களுக்கு தெரியும். ரைட்? April 14th எப்படி ஆரம்பிச்சிச்சுன்றது உங்களுக்கு தெரியும். இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் சண்டையோட தான் ஆரம்பிச்சிச்சு. நிச்சயமா குரோத ஆண்டு என்ன பிரச்சனைகள் இருக்குன்றது தமிழ் படிக்க தெரிஞ்சவங்க கேலண்டரை எடுத்து நீங்க பாருங்க. பழைய 60 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த ஹிஸ்டரி பார்க்கறதோட அந்த பஞ்சாங்கம் இல்லாட்டினா அந்த டேட்டாஸ் நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். ஞாபகம் வச்சுங்க, ஃபண்ட் வைஸ் நீங்க வந்து எதுவும் புதுசா ஆரம்பிச்சு மாட்டிக்காதீங்க. ஒன்று, ஆரம்பிக்கிறதுல தப்பு கிடையாது. பட் இது மாதிரி ஒரு பிரச்சனை இருக்கு, அதுக்கு தந்தாப்புல நீங்க வந்து பிளானிங் பண்றது வந்து புத்திசாலித்தனமா இருக்கும். ரிஸ்கி பொசிஷன்ஸ் எடுத்துட்டு போகாதீங்க.
ரைட்? இந்த வருஷத்துக்கான கேஷ், அடுத்த வருஷத்துக்கான கேஷ், உங்கள்கிட்ட அந்த கேஷ் ஃப்ளோ இருக்கட்டும். நான் இது பண்றேன், அது வந்துடும் அப்படி நம்பிட்டு போறது வந்து கொஞ்சம் ரிஸ்கியான விஷயம். எங்கேயாச்சும் பாதியில மாட்டிப்பீங்க. ஸோ உங்களுக்கு கிளியர் கட்டா அடுத்த ஒரு 3 to 4 இயர்ஸ்க்கான பிளானிங் வச்சுங்க, கேஷ் ஃப்ளோ வச்சுங்க, ஆல்டர்னேட்டிவ் ஃபால் பேக் ஆப்ஷன் இது இல்லாட்டினா அடுத்தது என்னன்றது ஞாபகம் வச்சுங்க. நிறைய பேர் ஐடி இண்டஸ்ட்ரியில டெக்னாலஜி வைஸ் மாறுது இல்ல, எவ்ரி 100 வருஷத்துக்கு ஒருத்தர டெக்னாலஜி மாறும்ல. நம்ம ஒரு காலத்துல வந்து நடந்து போயிட்டு இருந்தோம், அடுத்தது மாட்டு வண்டியில போயிட்டு இருந்தோம், குதிரை வண்டியில போனோம், ரைட், ஜெட் கார், அண்ட் அடுத்தது கார்ல போனோம், இப்போ எலக்ட்ரிக் காருக்கு மாறி இருக்கிறோம். மேபி அடுத்தது என்ன வரும்ன்றது தெரியாது. ஸோ எவ்ரி 100 இயர்ஸ்க்கு வந்து டெக்னாலஜி மாறிக்கிட்டே இருக்கு. ஸோ அந்த டெக்னாலஜி மாறதுக்கான தருணம் வந்திருக்கு. எடுத்துங்களேன், ஐடின்னு இருந்துச்சு 2000ல, ஐடின்றது பயங்கரமா போச்சு. இப்போ வந்து ஏஐ வந்துருச்சு. ஸோ ஐடியில் இருக்கிறவங்க எல்லாம் காலி ஆயிட்டு இருக்காங்க. ஸோ இது மாதிரி வந்து டெக்னாலஜி சேஞ்சஸ் வரும்போதும் ஏற்கனவே நல்ல சூப்பர் டூப்பராக சம்பாரிச்சிட்டு இருந்தவங்களாம் காணாமல் போயிட்டாங்க. காணாமல் போயிட்டாங்கன்னா ஜாப்லெஸ் ஆயிட்டாங்க. ஸோ இது மாதிரி பிரச்சனைகள் வரும்போதும் ஆல்டர்னேட்டிவ் என்னது பார்த்துங்க. டெஃபினட்டாக கையில் இருக்கிற பணத்தை தூக்கி வாரி இறைக்காதீங்க. முடிஞ்ச அளவுக்கு இழுத்து பிடிச்சி உட்காருங்க. அடுத்த 4-5 வருஷம் அப்படிதான் இருக்கும். என்ன நேயர்களே, இன்னைக்கு ப்ரோக்ராம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. டெஃபினட்டாக உங்களோட கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க. நன்றி, வணக்கம்.